பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லா துதி தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நிற்கிருபையாய் கொடுத்து இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன காலங்களெல்லாம் கர்த்தங்களோடு கூட இருந்து எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்கள் ஆயுசு நாட்களிலே கணசி தயவுக்காய் நன்றி படைக்கின்றோம். இந்த 2வது மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த காணொளி வழிபாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கலந்து கொள்ளுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் தனித்தனியாய் பெயர்ப்பராய் கர்த்தர் ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக முன்னேறி செல்வதற்கு இந்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்திடும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வசனங்கள், கேட்க போன்ற சத்தியங்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எடுக்க விண்ணப்பங்கள் எல்லாவற்றை கர்த்தர் அங்கீகரித்து தயவாக எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தூதுக்குள்ள கத்திகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தோம் உடைய அன்பின் கரமைகளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எல்லா ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 131ஆம் கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 131. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பிழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் அமைதியான நிலையில் அமர்ந்தோ அல்லது முழங்கால் படியிட்டோ நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எளிமையில் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்திமுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமீன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டொழி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவருக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான்.
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள் என்பது பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக ஆசீர்வாதமான காலை நேரத்திற்காக மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது ஆண்டவரே, சற்று நேரம் உடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உடைய திருமறை வார்த்தைகள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே அச்சாரமாக ஆதாரமாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நிலை வாழ்விற்கும் நித்திய ஜீவனுக்கும் நேராக நம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நாளினுடைய ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது பதிக்கப்படவும், கர்த்தாவே 30, 60, 100 நாங்கள் பலன் தரவும் நீர் எங்களுக்கு துணை நிற்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகிறோம். உமக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமீன். கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இத்தகைய காணொளி காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 2வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மை ஒன்றாக கூட்டி இணைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி படைக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு ஒப்புரவாக்குதலின் காலமே லெந்து. லென்ட்
a time of reconciliation. ஒப்புரவாக்கலின் காலமே லெந்து. வருகின்ற புதன்கிழமை, சாம்பல் புதன்கிழமை அன்றைக்குத்தான் லெந்து காலம் நம்முடைய திருச்சபை ஆண்டின்படி ஆரம்பமாகின்றது. ஆனால் அதற்கு முன்பதாக வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே லெந்து காலத்தின் முன் சுவையாக லெந்து என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய ஆயர் பெருமக்கள், ஊழியக்காரர்கள் சொன்ன அதே காரியத்தை நாம் ரீகால் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். புதிதாக ஒன்றும் அல்ல. லெந்து என்பதற்கு வசந்தம் என்று பொருள் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே மரங்களில் பழுத்த இலைகள் உதிர்ந்து புதிய துளிர்கள் அல்லது இளம் தளிர்கள் துளிக்கின்ற காலமாக இருக்கிறபடினாலே இதை வசந்த காலம் லெந்த் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த லெந்து நாட்களிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருப்பதை கிறிஸ்தவர்களாக நாம் கடைப்பிடித்து வருகின்றோம். அங்கே அதை காட்டிலும் மேலாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அவருடைய குணாதிசயங்களை நாம் நம்முடைய உடலிலே அணிந்து கொள்ளவும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதில் இந்த காலம் தொடர்ந்து அதை நாம் பயிற்றுவிக்கவும் அல்லது அபியாசப்படுத்தவும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நாம் கடைப்பிடிக்கவும் வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆண்டாண்டு காலம் லெந்து காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தரப்படுகின்றது. இந்த லெந்து காலத்தில் அல்லது குறிப்பிட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை நாம் மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கின்றேன். ஒப்புரவாக்குதலின் காலமே லெந்து. லென்ட், a time of reconciliation. இந்த reconciliation ஒப்புரவாக்குதலை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் திருமறையில் அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சிறப்பாக இன்றைக்கு திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வரை உள்ள பகுதி நாம் அடிக்கடி சிந்தித்த ஒரு பகுதி. யோசேப்பு அவர் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினுடைய முதிர்ந்த வயதிலே அல்லது கடைசி காலகட்டத்தில் பிறந்த ஒரு பிள்ளையாக இருந்தபடினாலே அவரை அதிகமாக நேசித்தார். மற்ற அத்தனை பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசித்தார் என்பதை நாம் இங்கே ஆதியாகம நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஆக இதையெல்லாம் கண்டு அவருடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் பொறாமைப்பட்டு அவரை எப்படியாவது தகப்பனுடைய செல்வாக்கினின்று அவருடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும், தகப்பன் அவரை அதிகமாக நேசிப்பதை எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல கோணங்களிலே முயற்சி செய்கின்றார்கள். முயற்சி செய்து அதனுடைய கடைசி விளைவாகத்தான் இஸ்மவேலருடைய கையில் 20 வெள்ளிக்காசுகளுக்கு அவர்கள் விற்று போடுகிறார்கள் என்பதை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசித்து அறிகின்றோம். ஆனால் உண்மையிலேயே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தான் எத்தனிக்கிறார்கள். ஆனால் அவருடைய சகோதரர் ரூபன் அவர்கள் வேண்டாம், இரத்தப்பழி நமக்கு தேவையில்லை, இரத்தம் சிந்துதலுக்கு நாம் ஆளாகக்கூடாது, ஆகவே அவரை வேறு வழியாக நாம் தகப்பனுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து அவரை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு மாற்று யோசனையை அவர் கூறுகின்றார். அதன் வழியாகத்தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை இஸ்மவேலருக்கு விற்று விடுகின்றார்கள். மேலும் ஒரு விஷயம் என்ன என்று பார்க்கும்பொழுது அவர் கண்ட கனவுகள் எல்லாம் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்கின என்றும், அந்த வயலிலே அறுக்கப்பட்டு வைத்த கதிர்கள் எல்லாம் தன்னை வணங்கின என்றும் அப்படி சொல்லவே மேலும் அவருடைய சகோதரருடைய கோபம் அதிகரிக்கின்றது. ஆக இவ்வண்ணமாக இந்த பல காரணங்கள் நிமித்தமாய் அவரை இஸ்மவேலருக்கு விற்று விடுகின்றார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் தான் ஆண்டவர் அவருக்கு துணை நின்று அவரை பாதுகாக்கின்றார். அவரை எகிப்து தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கின்றார். அவராலே எகிப்து தேசம் மாத்திரமல்ல, பல
மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற பல தேசங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அதை அவரை கடவுள் அவரை உயர்த்துகின்றார். ஆக இந்த நிலையிலே தான் இந்த லெந்து காலம் ஒப்புரவாக்குதலினுக்கான ஒரு காலம் என்பதை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாக்கோபு 45ஆம் அதிகாரம் நாம் மிக அதிகமாக சிந்தித்த ஒரு பகுதி. அங்கே இவர்கள் மக்கள் இப்போ ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகள் ஈசாக்கு, யாக்கோபு, கடைசியாக யாக்கோபு அவர்கள் எல்லாரும் வசிக்கின்ற இருப்பிடங்களிலே இஸ்ரவேல் நாட்டிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டபடினாலே இங்கே எகிப்து தேசம் நன்றாக விளைந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே கேள்விப்பட்டு அங்கே தங்களுக்கு உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள். அப்பொழுதுதான் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துவதை இந்த இடத்துல நாம் வாசித்து அறிகின்றோம். வெளிப்படுத்துவதையும் சத்தமிட்டு அழுவதையும் தான் யோசேப்பு என்று சகோதரர்களுக்கு அறிவித்து எவ்வளமாக கடவுளாலே அவர் காப்பாற்றப்பட்டார் என்கின்ற ஒரு உண்மை செய்தியும் இவர் இங்கே தெரியப்படுத்துகின்றார். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. இந்த ரெக்கன்சிலியேஷன் என்பதை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் ஒரு சாக்கிரமந்தாகவே இதை கருதுகிறார்கள். நாம் தென்னிந்திய புரொட்டஸ்டன்ட் திருச்சபையாக, தென்னிந்திய திருச்சபையாக திருமுழுக்கு, திருவிருந்து இரண்டை மட்டும் நாம் சாக்கிரமந்தாக வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒப்புரவாக்குதலே ஒரு சாக்கிரமந்து. இந்த ஒப்புரவாகுதல் மூலமாக கூட நாம் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இடத்துல இருக்கிறது. அதை வேறு வார்த்தையில் சொல்கிறாங்க, பீனன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அவங்க அதை பிரதியிட்டு அழைக்கின்றார்கள். ரெக்கன்சிலியேஷன் என்பதற்கு மேலாக பீனன்ஸ் என்று. இந்த கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற திருவருட்சாதனங்களிலே இந்த ஒப்புரவாக்குதலும் ஒரு வழி என்பதை அவர்கள் உணர்ந்து இதையும் அந்த சாக்கிரமத்திலே திருவருட்சாதனத்திலே பட்டியலிலே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு இந்த ரெக்கன்சிலியேஷனுக்கு அடிப்படையாக 4 முக்கியமான விஷயங்களை அவர்கள் கருதுகிறார்கள். ஒன்று, இந்த ஒப்புரவாக்குதலுக்கு முதல் படியாக மன வருத்தம் வருந்த செய்வது, மனம் வருந்துவது, தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்துவது, தாங்கள் செய்தது தவறு என்று நினைத்து வருத்தம் தெரிவிப்பது. அது ஆங்கிலத்தில் கன்ட்ரைட் அல்லது கன்ட்ரைஷன் என்று நாம் சொல்லுகின்றோம், வருத்தம் தெரிவிப்பது. இதை அதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்கா, வருத்தம் தெரிவிக்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 50ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் அதை குறித்து வருந்துவதாக அந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி, அப்போ செஞ்சது தப்புன்றதை என்ன பண்ணுறாங்க, இங்கே தான் என்ன உணர்கிறாங்க. ஆக அந்த உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த உணர்வு, அதான் கன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய பாவறிக்கை ஜெபத்தில் சொல்கிறோம் இல்லையா, பரமபிதாவே உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை எடுக்கிறோம். அப்போது நமக்கு மனசில் உறுத்துது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்முடைய சகோதரனுக்கு, சகோதரிக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, அயலகத்தாருக்கு, அண்டை வீட்டு நண்பர்களுக்கு செய்தது தவறு என்கின்ற அந்த கன்ட்ரேஷன், இந்த மனம் வருந்தக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு நிலை, மனம் வருந்துகின்ற ஒரு நிலை, அதுதான் கன்ட்ரேஷன். அப்போ அந்த ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதலுக்கு முதல் படி எது என்பதை பார்க்கும்பொழுது செய்த தவறுக்காக மனம் வருந்துதல். இங்கே யோசேப்பினுடைய சகோதரர்கள் செய்ததை நிறுத்தி இங்கே மனம் வருந்துவதை எண்ணி வருந்துவதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ரெண்டாவதாக ரெண்டாவது படிநிலை, அந்த ஒப்புரவாக்குதல் ரெண்டாவது படிநிலைன்னு சொன்னால் கன்ஃபெஷன். மனதை செஞ்சு எடுத்து மனம் வருந்துறது மட்டுமல்ல, அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்வது அல்லது அறிக்கை செய்வது. கன்ஃபெஷன் முதல்ல, கன்ட்ரேஷன், இரண்டாவது கன்ஃபெஷன், அறிக்கை செய்வது. ஆமாம் செஞ்சிட்டோம், தப்பு பாவம் செய்தோம் என்று
அறிக்கை எடுக்கிறோம் இல்லையா? மனசுக்குள்ளே வச்சுக்கிறதில்ல, அதை வெளிப்படையாக அறிக்கை செய்வது. அதை தான் இங்கே யோசிப்பு செய்கிறாங்க, அறிக்கை பண்ணுறாங்க. யார்கிட்ட அறிக்கை பண்ணுறாங்க? சில ஆளுங்களை விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க ஆளுகிட்டையே ஓப்பனாக சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி சகோதரனுக்கு நாங்கள் தவறு இழைத்து விட்டோம் என்பதை சொல்லி அனுப்புகிறார்கள். ஆகையால் ஆள் அனுப்பி, உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும். இல்லை, வெளியில் சொல்கிறாங்க, வெளியில் செஞ்சு அதை என்ன பண்ணுங்க, எங்களுக்கு மன்னிங்க, துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். கன்ஃபெஷன், மனம் வருந்துவது மாத்திரமல்ல, நாம் அதை வெளிப்படையாக நாம் அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கை எடுக்கிறோம். இங்கே அறிக்கை செய்வது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இங்கே கருதப்படுகின்றது. மூன்றாவது படிநிலை கன்ட்ரைஷன், கன்ஃபெஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிறைவு கொள்ளுதல். சரிப்பா, போனால் போது நடந்து போச்சு, இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரி நடந்த சொல்லுக்கு வருத்தம் தெரிவித்தாச்சு, அது அறிக்கையும் செஞ்சாச்சு. மூணாவது, ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து சரிங்க நடந்து போச்சுங்க, இனிமேல் என்ன செய்கிறது, ஆக வேண்டியதை நம்ம பார்க்கலாம் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்திப்பட்டு கொள்வது. தவறு செய்தவர்களும் செய்த தவறுனாலே பாதிக்கப்பட்டவர்களும் பரஸ்பரம் அதை உட்கார்ந்து பேசி அதற்கு ஒரு தெளிவு கண்டுபிடித்து சரிங்க நடந்து போச்சு என்கின்ற ஒரு மன நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான் காரணமா என்று வெளிப்படையாக அவர்கள் தெரிந்து அதை பேசி சமாதானம் செய்து கொள்வது மன நிறைவு தான் என்று அதை வேறு ஒரு வார்த்தையிலே நாம் சொல்கிறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன், மூன்றாவது படிநிலை சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதைத்தான் 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு ரிப்ளை பண்ணுறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தப்புன்னு நினச்சிங்க, என்னை சாவடிக்கணும்னு நினச்சிங்க, தகப்பனுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து, தகப்பனுடைய நேசத்திலிருந்து என்னை விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்தீர்கள், என்னென்னவோ முயற்சி பண்ணிங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டார், அதை நன்மையாக மாற பண்ணினார், நன்மையாக முடிய பண்ணினார். இதுதான் திருப்திப்பட்டு கொள்வது. அவங்க நடந்து போச்சுன்னு சொல்லி வருத்தம் தெரிவித்து மன்னிச்சிருங்கன்னு கேள்வி கேட்டு, சரிங்க பரவாயில்லைங்க விடுங்க, ஏதோ இப்போ தெரியாமல் நடந்துருச்சு, அதனால் ஒருத்தருக்கு வந்து அவங்க அதை ஈடு செய்து கொள்வது. இப்போ அங்கே யோசேப்பு ரிப்ளை பண்ணுறாரு, நீங்கள் தீமை செய்யணும்னு நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அவர் 2 குழுவும் அமர்ந்து அதை பேசி ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். கடைசி ஸ்டேஜ் அப்சல்யூஷன். அதாவது பிரிவினையை மறந்து, குரோதத்தை மறந்து, சண்டை சச்சரவுகளை, கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர்வது, அப்சல்யூஷன், உறுதிப்படுத்திக் கொள்வது. நாம் சகோதரர்கள், நண்பர்கள் என்பதை மீண்டும் உறுதி செய்தல், அது அப்சல்யூஷன் என்று அது 4வது படிநிலையாக சொல்லப்படுகின்றது. முழுமை பெறச் செய்வது, நிறைவு பெறச் செய்வது அப்சல்யூஷன். அது 21ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். பிரிவினை ஒழிந்தது, கருத்து வேறுபாடுகள் மறைந்தது, சண்டை சச்சரவுகள் அகன்று போனது. இந்த 2 குழுவும், எதிரெதிராக நின்றவர்கள் குழுவும் 2 ஒன்று சேர்ந்து ஒரேவராக மாறினார்கள். இங்கே முழுமை பெறுகின்றது. இந்த பிரிவினை மறந்து, சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், கோபங்கள் மறைந்து அவர்கள் இருவரும் ஒன்றாகிறார்கள். இதனுடைய ஒப்புரவாக்குதலுடைய 4 படிநிலைகள். ஆக இந்த 2 நாட்களில் இப்படிப்பட்ட ஒருவேளை தவறு நாம் செய்திருக்கலாம், அல்லது அடுத்தவர்கள் செய்திருக்கலாம். ஆக்சுவலாக வந்து 45 45ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற அந்த பகுதி வந்து 50ஆம் அதிகாரத்தில் ஆக்சுவலாக நமக்கு அது கொடுத்துருக்கணும். அதில் தான் வந்து இதனுடைய படிநிலைகள்லாம் சொல்லப்படுகிறது. 45ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துவதும், அவர்களை கட்டிக்கொண்டு அழுவதும், அவளுக்கு தானியம் வழங்குவதும் தான் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த ஒப்புரவாக்குதலுடைய அந்த படிநிலைகள் மிக தெளிவாக இந்த 50ஆம் அதிகாரத்திலே தான்
சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் கடவுள் இந்த லெந்து காலத்தில் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியரிலே நாம் வாசிக்கலாம். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கு இருதரத்தார், யூதர் அல்லாதவர்கள். யூதர்கள் நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்றும், பிற இனத்தவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் அல்ல என்றும் அவர்களை விரோதமாக பார்ப்பதும், அவர்களிடத்தில் தொடர்ந்து கருத்து வேறுபாடு கொள்வதும், அவர்கள் ஆண்டவருடைய இறையரசுக்கு தகுதி அல்லவர்கள் என்பதை அவர்கள் கீழ்த்தரமாக நினைப்பதும், இப்படியே ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருந்த காலகட்டத்திலே தான் தூய பவுல் அவர்கள் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே 2 பேரும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆக ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற நிலைமையை இயேசுனுடைய இரத்தம் உண்டாக்கிற்று. ஆகவே அத்தகைய ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அதைத்தான் நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதில் இந்த காலம் மிக ஒரு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு முக்கியமான ஒரு காலம். ஆக ஆண்டவருடைய இந்த காலகட்டங்களை நாம் நம்முடைய குடும்பங்களிலே அல்லது திருச்சபைகளிலே நாம் வாழ்கின்ற இடங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற பிணிவுகள், சண்டை சச்சரவுகள், சிறு சிறு காரியங்களுக்காக ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் எல்லாவற்றையும் அகற்றி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த நிலையை நாம் மீண்டும் தக்க வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அல்லது நம்மாலே யாராவது ஒருவேளை காயப்பட்டு இருப்பார்களானால் அவர்களை நாம் சந்தித்து அவர்களோடு கூட பேசி அவர்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மனத்தாங்கலை நாம் அதை நிவர்த்தியாக்கி அவர்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். செயின்ட் ஜான் கிளிமாக்கஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறை அடியார் இவனமாக கூறுகிறார், bringing one soul close to God by repentance is much better in the eyes of the Lord than all other offerings, for there is nothing in the world better for God than the human soul, for everything in the world will perish except the soul, because it is eternal. ஒரு ஆத்துமாவை ஒரு மன்னிப்பதின் மூலமாய், மனம் திரும்புதலின் மூலமாய் அல்லது ஒப்புரவாக்குதலின் மூலமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மற்ற எல்லா பலிகளை காட்டிலும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவதைத்தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகின்றார். ஏனெனில் மற்றவைகளெல்லாம் அழிந்து போகும், ஆனால் ஆத்துமா ஒருபோதும் அழிந்து போவதில்லை. ஆக இப்படிப்பட்ட பலிகளின் மேலே கடவுள் பிரியமாக இருக்கிறார் என்பதாக அவர் சுட்டி காட்டுகின்றார். ஆக இந்த லெந்து நாட்களிலே ஒருவேளை நம்மாலே காயப்பட்டவர்கள் ஒருவேளை இருப்பார்களானால் அவர்களோடு கூட நாம் கலந்துரையாடி பேசி அவர்களை மன்னித்து அல்லது அவர்கள் நம்மை மன்னித்து ஒப்புரவாகி மீண்டும் இந்த வசந்த காலம் உண்மையான வசந்த காலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது மலர்வதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். போப் பிரான்சிஸ் 16 போப் பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார், Lent is like a long retreat during which we can turn back into ourselves and listen to the voice of God in order to defeat the temptations of the evil one. லெந்து காலம் நம்முடைய லாங் ரிட்ரீட், ஒரு மிகப்பெரிய இந்த 40 நாள் வந்து ஒரு பெரிய ஒரு மண்டலம் சொல்கிறாங்க இல்லையா, 40 நாள் ஒரு மண்டலம், ஒரு மிகப்பெரிய ஒரு காலம். ஆக இந்த காலத்தில் டேர்ன் பேக் இன்டு அவர் செல்ஸ், நம்முடைய சுயத்தை மறந்து மீண்டும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை அல்லது நம்மிடத்தில் நாமே திரும்புவது, நம்மை விட்டு இல்லை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து வெளியிலே சென்றிருந்திருப்போமானால் மீண்டும் நமக்குள்ளாக வருவது இன்டு அவர் செல்ஸ், டர்ன் பேக் இன்டு அவர் செல்ஸ், நமக்குள்ளாக வந்து சுய பரிசோதனை, தற்பரிசோதனை, அண்ட் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட் இன் ஆர்டர் டு டிஃபீட் த டெம்டேஷன் ஆஃப் த ஈவில் ஒன். தீய சக்திகளினாலே நமக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனைகளை வெறுத்து ஒதுக்குவதை, கடவுளின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக இதை தகர்த்தெறிவது, உடைத்தெறிவது, வேறறுப்பது என்ற அந்த காலம்தான் இந்த
லெந்த காலம் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஈவில் ஒன், தீய சக்திகள் நமக்கு சில தீய காரியங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, த ஃபால் ஆஃப் கிரியேஷன், படைப்பு ஏன் விழுந்து போனது, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் டெம்டேஷன்ஸ் ஆஃப் த ஈவில் ஒன். ஆக இந்த லெந்து காலம் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்வதற்காக நாம் உபவாசம் இருந்து நம்மை வருத்தி ஆண்டவருக்கு நேராக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். அவர் மேலும் சொல்லுகின்றார், போப் பிரான்சிஸ், லென்ட் இஸ் அ பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் காம்பேட் which we must experience alongside Jesus, not with pride and presumption, but using the arms of faith, prayer, listening to the word of God and penance. Spiritual combat, அதாவது ஆவிக்குரிய ஒரு யுத்தம், ஆவிக்குரிய ஒரு சண்டை, ஆவிக்குரிய ஒரு போர். Lent is a period of spiritual combat which we must experience alongside Jesus. இயேசுவை போல இல்லையா, அந்த 40 நாட்களில் அவருக்கு சோதனை ஏற்பட்ட இந்த தருணங்களை எப்படி சாத்தானோடு தீய சக்திகளோடு போர் புரிய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாரோ அதே போல், நாட் வித் ப்ரைட் ஆர் ப்ரிசம்ஷன், இதோ நம்ம கிறிஸ்தவர்களாக ஒரு மமதை அல்ல, இருமாப்பில் அல்ல, ஒரு பெருமைக்குரிய இது விஷயம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அதை ஃபேஸ் பண்ணுகின்ற ஒரு விஷயம். கம்பேட், ஸ்பிரிச்சுவல் கம்பேட், ஆர்ம்ஸ், பட் யூஸிங் த ஆர்ம்ஸ் ஆஃப் ஃபெய்த், அது விசுவாசம் என்னும் கேடயம், ப்ரேயர், ஜபம் என்னும் கேடயம், லிசனிங் டு த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் என்கின்ற ஒரு கேடயம், அண்ட் பீனன்ஸ், அதை மன வருத்தம், ஒப்புரவாகுதல், மன்னித்தல் போன்ற பல குணாதிசயங்களோடு கூடிய ஒரு தாழ்மை. ஆக அதை கை கொண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் காம்பேட்டை நாம் சந்திக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே எப்படி யோசேப்பு தன்னுடைய ஒரு பழிவாங்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் முழுவதுமாக அவர்களை மன்னித்து அவர்களை சகோதரராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய பிழைப்புக்கான வழி, இதை மன்னிச்சிடலாம் இல்லையா, பிழைப்புக்கான வழியும் செய்கிறார் பாருங்க, அதாங்க ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். சரிங்க பிரதர்ஸ், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் நான் ஒன்றும் தண்டனை கொடுக்க மாட்டேன், நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாமல் அவருடைய எதிர்கால வாழ்வுக்கான தேவைகளையும் அவர் சந்தித்தார் அல்லவா. இது முக்கியமாக இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே ஒருவேளை நம்மால் யாராவது வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் மீண்டும் நாம் அவர்களை சந்தித்து அவர்களோடு கூட பேசவும், நல்லுறவு கொள்ளவும், நட்புறவு கொள்ளவும், ஒப்புரவாகவும் தொடர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை, கடமைகளை நாம் செய்து கிறிஸ்துவின் அடியவர்களாக நம்மை நிலைநிறுத்திக் கொள்ளவும் கர்த்தர் தாமே நமக்கு கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நன்மையின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் காலமே லெந்து என்கின்ற தலைப்பில் நான் சிந்திக்கும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பழுத்த இலைகள் மரங்களிலிருந்து உதிர்ந்து புதிய தளிர்கள் உருவாவது போல எங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற சில தீய பழக்க வழக்கங்கள், பழுத்த காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள், விழுந்து போக வேண்டிய காரியங்கள், அவையெல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் விழுத்து ஒதுக்கி ஆண்டவரே நல்ல குணாதிசயங்களை, ஒப்புரவாக்குதலின், மன்னிப்பின், சகோதர சிநேகத்தின் ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாட்டில் நாங்கள் தரித்து கொள்ளும்படியாக நீரை கிருபை தாரும். இதில் இந்த காலங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலங்கள், அதை நாங்கள் சரியானபடி பயன்படுத்தங்களை கிருபை தாரும். உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். வேட்பழ இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மற்றோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம்.
கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதമായ குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உடைய திருச்சபைக்கு உடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். ஆண்டவரே, எங்கள் நாட்டின் மீது அருள் கூறும். நாங்கள் உம்மை அழைக்கும் பொழுது தயை கூர்ந்து எங்களை கேட்டருளும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, உலகத்திற்கு சமாதானத்தை அருளி செய்யும். உடைய அரசு உலகில் வருவதாக. ஆண்டவரே, துன்பத்திலும் துயரத்திலும் உள்ள எல்லா மக்களையும் நினைவு கூற எங்களுக்கு அருள் தாரும். ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களை விடுவித்தருளும். கடவுளே, உடைய பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். ஒப்புரவாக்குதலிற்கான சுருக்க ஜெபம். கிறிஸ்து இயேசுவில் எங்களை நேசித்த கருணையுள்ள கடவுளே, உம்மோடும் அனைத்து மனிதரோடும் முழு படைப்போடும் துரிதமாகவும் துணிவாகவும் ஒப்புரவாகி தடைகளையும் எல்லைகளையும் தகர்த்தெறிய செய்யும். சிலுவை வழியாக நீர் எங்களோடும் முழு படைப்போடும் ஒப்புரவாகியது போல நாங்களும் சிலுவையை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் காண இந்த லெந்து நாட்கள் எங்களை புதுப்பிக்கட்டும். உம்முடைய ஆவியால் நாங்கள் வலுவூட்டப்பட்டதால் உம்மோடு செல்லும் விசுவாச பயணத்தில் உமது ஒப்புரவாக்கலின் கருவிகளாக மாறச் செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீட்டிலிருந்து முடிவின்றி அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உதடி பணிந்து மன்றாடுகிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபனில் இருப்போம். சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் முதுமிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகினாலே நடத்தியருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான தோத்திர ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உதடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளையெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவராய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, தடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். இப்பொழுது திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு அறிவிப்பார்கள்.
இந்த காணொளி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். 17/2/2021 அன்று சாம்பல் புதன், அதாவது ஆஷ் வென்ஸ்டே ஆராதனை மாலை 7 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விசேட லெந்து கால ஆராதனையும் நடைபெறும். சென்ற ஞாயிறு தொடங்கி காலை 7 மணி ஆராதனைகள் ஆங்கில ஆராதனையாகவும் 8:45 மணி ஆராதனை தமிழ் ஆராதனையாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த ஞாயிறு, அதாவது இன்று முதல் தமிழ் ஆராதனையின் பின் 10 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் கிளாஸஸ் நடத்தப்படும். ஜூனியர் அபவ் 10 மற்றும் இன்டர் மற்றும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சண்டே ஸ்கூல் கிளாஸஸ் நடைபெறும். Beginners and primary students will continue to watch the online classes. இரண்டாம் காணிக்கை பாடலின் போது ஆலய ஆராதனைகளில் சோஸ்திர காணிக்கை கவர்களை ஆல்டரில் ஜெபம் எடுத்து நீங்கள் படைக்கலாம். தொடர்ந்து காணொலி ஆராதனையில் பங்கு பெறுவோர் இவற்றை காணிக்கை பெட்டிகளில் இட்டுச் செல்லலாம். திருச்சபையோர் உங்கள் கைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை சந்தா கார்டுகளில் எழுதும்படி உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். 19/2/2021 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெப கூடுகை ஆலயத்தில் நடைபெறும். 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பெண்களை கிசங்க கூடுகையும் மாலை 6:30 மணிக்கு பாடு பயிற்சியும் நமது ஆலயத்தில் நடைபெறும். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாள் காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்கள். பிறந்த நாட்கள் 14/2 அன்று மிஸ்டர் டொனால்ட் ஜெயக்குமார், மிஸ்டர் சாம்சன் வினோத்குமார், மிஸ்ஸஸ் ஜே வசந்தா ராணி, மிஸ்டர் டி சாமுவேல், மிஸ் எம் ஜெனிட்டா பிளஸி. 15ஆம் தேதி அன்று மிஸ்ஸஸ் ஜோயானா ஃப்ரெட்ரிக், மிஸ்ஸஸ் எம் சாந்தி டைட்டஸ், மிஸ்ஸஸ் சந்திரிகா, மிஸ்ஸஸ் அகிலா ஏஞ்சலின், மிஸ்ஸஸ் டி ஜாய்ஸ்ரீ நேசமணி. 16ஆம் தேதி அன்று மிஸ் எஸ் ஜூடி பெனிட்டா, மிஸ்டர் எஸ் அலெக்சாண்டர் சந்திரன், மிஸ்டர் இ ரஞ்சித் ஞானசிகாமணி, மிஸ்ஸஸ் எஸ் சுகந்தி, மிஸ்ஸஸ் எம் ஜபஷைல வான்மதி, மிஸ்ஸஸ் ரம்யா தேவநேசன், மிஸ்ஸஸ் எம் மனோன்மணி. 17/2 அன்று மிஸ்டர் பி ஹெஸ்ரான் ஃபெலிக்ஸ். 18ஆம் தேதி அன்று மிஸ்ஸஸ் புஷ்பம் நட்ராஜன், மிஸ்டர் ராஞ்சே நசாரி. 19/2 அன்று மிஸ்ஸஸ் வி பொன் ரத்னகலா. 20ஆம் தேதி அன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் மிஸ்டர் ஜே சர்ச்சில், மிஸ் எஸ் அனிஷ்கா ஜோயனா அண்ட் மாஸ்டர் சி ஜோஷுவா. திருமண நாட்களை காணும் நம் திருச்சபையின் தம்பதிகள். 14ஆம் தேதி அன்று திரு ஜே டேனியல் கிருபாகரன் அண்ட் திருமதி நிர்மலா, திரு ஜே ஆனந்தராஜ் அண்ட் திருமதி கீதாஞ்சலி பாய். 17/2 அன்று திரு ஜே டாக்டர் பிரபு அண்ட் திருமதி ரஜினி பிரபு. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாள் காண்போரை திருச்சபையின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்கள் இவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் நன்மை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான பின்னாளை காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபல் பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதை முழுதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம் பற்றி வழிநடத்தி இந்த புதிய ஆண்டையும் புதிய படநாளையும் ஆசிரியர் நாட்களில் எனக்கு அனுசரி தயவுக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக நிறை கிருபை தாரும். கொடுத்திருக்கிற இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய், சரீர பிரகாரமான நன்மைகளுக்காய், ஆவிக்குரிய ஈவுகளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் கையில் பிரயாசங்களை கத்தர் வாய்க்க பண்ணும். போக்கில் வரத்திலும் நீரே துணையாக பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவையான அனைத்து சரீர சுகம் பலன் ஜீவனை கொடுத்து நீடித்த ஆசிரியர் நாட்களை திருப்தி ஆக்கி, ஆண்டவரே கத்தாவே, இதே போல இன்னும் அநேக பிறநாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு சாட்சியாக வாழும்படியான நீரை கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வாக்கியத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆவிக்குரிய மகிழ்ச்சியும் எல்லாம் நிறைவாக நீர் கட்டளையிட்டு தொடர்ந்து நம்முடைய அன்பின் நிலைத்திருக்க நீரை கிருபை தாரும். அதோடு கூட கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய இனிமையான திருமணங்களை ஆசிரிக்கின்ற அன்பு தம்பதிகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இளர வாழ்க்கையிலே அருமை பிள்ளைகளை இணைத்து நான் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நீ தந்து வருகின்ற எல்லா அருட்கொடைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அருமை தம்பதியருக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக நீரை கிருபை தாரும். ஆண்டவரே, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, திருச்சபையிலே செய்கின்ற அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவரே பிள்ளைகள் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய தெய்வீக ஞானத்தை தெய்வீக வல்லமையை கட்டளையிட்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே, தனியார் நிறுவனங்களிலே, அரசு அலுவலகங்களிலே, மற்ற தனிப்பட்ட தொழில்களிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தங்களுடைய கடமைகளில் கடவுளுக்கு பயந்து உண்மை உத்தமாய் தொழிற்பணி நிறைவேற்றத்தக்கதாக நீரை கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, இதே போல இன்னும் அநேக திருமண நாளை தங்களுடைய வாழ்வுகளை கண்டு
கர்த்தருக்கு சாட்சியாக வாழும்படியாக நேர கிருபை தாரும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாய் தொடர்ந்து ஆண்டவரை தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே குடும்பமான வரைக்கும் ஆலய ஊழியத்திலே வாஞ்சியாய் பங்கு பெறத்தக்கதாக நீரை கிருபை தாரும் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணொலி காட்சியிலே தங்களை ஆண்டவரே ஆராதனை இணைத்துக் கொண்டு இப்படி அடியவர்கள் ஒவ்வொரு தனித்தனியாய் பேர்பாடி ஆசிரியத்தில் சுவாமி. ஆண்டவரே அநேகர் இந்த பனிக்காலங்களில் சுகவீனமாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். கர்த்ததாமே உடைய திருக்கத்தினாலே ஆண்டவரை நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே அன்பு சகோதரி ஆண்டவரே மிஸ்ஸஸ் எட்வர்ட் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கர்த்தாவே கடந்த சில நாட்களாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சுகவீனத்திலே பலவீனத்திலே கர்த்தர் துணை நின்று விலை ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே செயின்ட் பால்ஸ் பள்ளியிலே ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து அவர்கள் ஆற்றி வருகின்ற பணிகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய அன்பின் கருத்தினாலே அவரை தாங்கி பலப்படுத்தியும் சீக்கிரமாக ஆண்டவரே எல்லா சுகவீனத்திலிருந்து பலவீனத்திலும் கர்த்தர் ஆண்டவரே மகளுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் தன்னுடைய கல்வி பணியை அதிக உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு செய்யத்தக்கதாக கர்த்தர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக யார் தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவளையெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், திருச்சபை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், திருச்சபை விசுவாசிகளுக்காக முக்கிய ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட பணிகளிலே கடவுளுக்கு பயந்து உண்மை உத்தமாய் தங்களுடைய கடமை நிறைவேற்றும்படியாக நீரை கிருபை செய்துள்ள சாமி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே எம்மட்டு எங்களோடு கூட இருந்திருக்க நடி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கர்த்தனாலே எங்கள் அழிவினை தாங்கி பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவர் மறைமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் வலிமையடைய பரசுராமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக, ஆமேன். God bless you all. God bless you.